வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் புலவர் செம்பியன் நிலவழகன். ஒரு தமிழ் அறிஞரா தமிழ் மொழி மீது இவருக்கு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு, அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் திருக்குறளுக்கு இவர் உரை எழுதின விதம், இவரோட தனித்துவம் என்ன, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நாம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் அறிஞரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் சார். ஒரு தமிழ் அறிஞர் அப்படிங்கிற முறையில தமிழ் மொழி மீது உங்களுக்கு இருக்கிற ஆர்வம், இன்னைக்கு வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பணிகள், அதுலயும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா திருக்குறளுக்கு உரை எழுதிருக்கீங்க. பல பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க அப்படின்னாலும் அதுலயும் உங்களுடைய தனித்துவம் வாய்ந்த விஷயங்கள் என்னவா இருக்கு இப்படின்னு நிறைய கருத்துக்களை எங்க நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு மொழி மீது இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு உங்களோட பயணத்தை இப்ப வரைக்கும் நீங்க தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதுல இருந்து பேச ஆரம்பிக்கலாம். சின்னஞ்சிறு வயதிலிருந்தே திராவிட நாடு, தென்றல், முரசொலி ஆகிய இதழ்களின் மீது பற்று கொண்டு படித்து வந்ததன் காரணமே எனக்கு அந்த தமிழ் ஆர்வம் ஏற்பட்டது என்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லுவேன். தென்றலில் கண்ணதாசன் அவர்கள் கவிதை போட்டி வைப்பார், வெண்பா போட்டி என்று. அந்த போட்டியிலே இலக்கணம் தெரியாத பருவத்திலேயே வெண்பா எழுதத் தொடங்கினேன். இலக்கணம் என்னவென்று தெரியாது, வெண்பா இலக்கணம் என்னவென்று அப்பொழுது தெரியாது. ஏதோ எழுதினேன். இலக்கணத்திற்கு ஒத்து அது அமைந்திருந்த காரணத்தினால் தென்றல் இதழிலே அந்த வெண்பா வெளிப்போந்தது. அதை படித்து மற்றவர்கள் என்னை ஆர்வமூட்டினார்கள், பாராட்டினார்கள். ஏன் நாம் முழுமையாக யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு எண்ணம் மேலிட யாப்பிலக்கணத்தை கற்கத் தொடங்கினேன். அது முதல் எனக்கு தமிழ் மீது ஆர்வம் குறையாமல் வளர்ந்து கொண்டே வந்தது. என்னுயிர் செந்தமிழாம் இன்னுயிர் பைந்தமிழை கண்ணலர வேயினிக்கும் கன்னிமொழி முத்தமிழை ஈடு இணையின்றி இன்பம் மிகுவித்து நீடு புகழுடன் நெஞ்சில் நிறைந்து நிறை சேர்த்து சிறந்த உயர்தனிச் செம்மொழியை ஏத்தித் துதித்தேன். அன்று முதல் ஏத்தித் துதித்தேன், இதத்தில் பதித்தேன். எனக்கும் என் தேன்மொழிக்கும் வேறுபாடில்லை, எனக்கும் என் தாய்மொழிக்கும் மூப்பென்பதில்லை. எனக்கோ அமிழ்த மது மாறுபாடில்லை, எனக்கும் அதற்கும் மரணம் என்பதே இல்லை. என்றென்றும் மாறா இளமைப் பொலிவோடு நின்றொன்றி வாழ்வோம் நிலைத்து என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தமிழே எனக்கு உயிர், தமிழே எனக்கு கதி. நிச்சயமா சார், மொழி மீது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரியம் இருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு இந்த வயதிலையும் அதை முழுமையா கொண்டு போயிட்டு இருக்க முடியும். உங்களோட சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருக்குறளை பத்தி பேசாத ஒரு புலவர்களே இருக்க முடியாது, தமிழறிஞர்களே இருக்க முடியாது. அதுலயும் நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. நீங்களும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கீங்க. திருக்குறளுக்கு உரை எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? திருக்குறளை ஆழ்ந்து படித்து அறிந்தவன் நான். குறிப்பாக நான் சின்னஞ்சிறு வயதில் டாக்டர் மூவா அவர்களுடைய உரையை படித்து என்புற்றவன். திருக்குறளில் ஆதி பகவன் என்று குறிப்பிடுகின்றார். ஆதி பகவன் என்பதற்கு பலரும் கடவுள், தாயும் தந்தையும், புத்தன், இப்படி பலவேறு கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆதி பகவன் என்றால் யார்? சிந்தித்து பார்த்தேன். ஆதி முதன்மை, பகவன் கடவுள், உலகு என்றால் உலக மாந்தர். உலக மாந்தர்க்கு முதன்மையானவன் எந்த இறைவனாக இருக்க முடியும்? திருவள்ளுவனார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கூறுகின்ற அந்த முதன்மை திருக்குறளில் இரண்டு கருத்துக்களை சொல்லுகின்றார்.
எழுத்தெல்லாம் அகரத்தை முதலாக கொண்டுள்ள தன்மையவை. இந்த உலகம் ஆதி பகவனை முதன்மையாக கொண்டுள்ள தன்மையதே. இந்த ரெண்டு கருத்துக்களைத்தான் சொல்றார் திருவள்ளுவனார். ஆதி பகவனே போற்றி போற்றி சொல்லல, ஆதி பகவனே நீயே துணை சொல்லல, ஆதி பகவனை வணங்க வேண்டிய தேவையை மற்ற 9 திருக்குறளிலேயும் சொல்லுகின்றார். ஆதி பகவனை வணங்கினால் ஏற்படுகின்ற நலன்களை வலியுறுத்தி சொல்லுகின்றார். எந்த ஒரு திருக்குறளிலும் அந்த 10 திருக்குறளிலேயும் ஆதி பகவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடவுளை அவர் வணங்கவில்லை, வணங்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றார். இதை சிந்தித்து பார்த்தேன். ஆதி என்பவன் முதன்மை. ஆதி என்பதற்கு பொருள் முதன்மை. முதன்மை கடவுள் யாராக இருக்கக்கூடும்? எழுத்துகளுக்கு முதன்மை அகரம் என்ற எழுத்து. அந்த அகரம் என்ற எழுத்து எழுத்துகளுக்குள்ளேதானே இருக்கிறது. மாந்தர்க்கு முதன்மையானவன் ஆதி பகவன். அந்த ஆதி பகவன் மாந்தர்களுக்குள்ளேதானே இருக்க வேண்டும். மாந்தர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதி பகவன் என்று சொல்லக்கூடிய இறைவன் யாராக இருக்கக்கூடும் என்று சிந்தித்து பார்த்தேன். எழுத்தறிவித்த இறைவன். மாந்தர்க்கு முதன்மை கடவுள் யார் எனின் எழுத்தறிவித்த இறைவன். அகரத்தை சொல்லுகின்றார், எழுத்தை சொல்லுகின்றார். 2வது திருக்குறளிலேயே கல்வியை பற்றி பேசுகின்றார். கற்றதனால் ஆய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். வாலறிவன் தூய அறிவுடையவன். எந்த தெய்வத்தையும் தூய அறிவுடைய கடவுளே என்று நாம் விழிப்பது இல்லை. தூய அறிவுடையவன் யாராக இருக்க முடியும்? கல்வி கற்பித்த ஆசான். கற்றதனால் ஆய பயனன் கொல். நீவிர் கல்வி கற்றதனால் யாரிடத்தில்? அந்த ஆசானிடத்தில் கல்வி கற்றதனால் ஆகிய பயன் என் கொல். வாலறிவன் அந்த தூய அறிவுடையோனின் நற்றாளை தொழாரினின். அவனுடைய நற்றாளை தொழுது கற்கவில்லை என்றால் நீ அவனிடத்திலே கல்வி கற்றதனால் ஆகிய பயன் என்னவாக இருக்க முடியும்? வினாவெடுக்கிறார். மலர் மீசை ஏகினான். அழகா சொல்றார். மலர் மீது நடந்தவன் என்று பொருள் அல்ல. மலர் மாணாக்கரம் மலர் போன்ற மனங்களில் உறைபவன். மலர் போன்ற மனம் யாருக்கு? மாணாக்கர்களுக்கு. கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிக்கின்றவர்களுக்கு நம்ம மென்மையான மனம், மலர் போன்ற மனம். அடுத்து மங்கையர்க்கு சொல்லலாம். இங்கே மாணாக்கரம் மனத்தை குறிப்பிடுகின்றார். மலர் மிசை ஏகினான். மலர் போன்ற மென்மையான மாணாக்கரம் மனங்களில் உறைபவனாகிய அந்த ஆசிரியரின் மாண்புமிக்க அடிகளை தொழவில்லை என்றால் பலனில்லை. நிச்சயமா சார். இவ்வாறு விளக்கி ஒவ்வொரு திருக்குறளிலேயும் கல்வி கற்பித்த ஆசானையே போற்றி புகழ்ந்து அவனை வணங்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றார். இதுதான் என்னுடைய திருக்குறளில் முக்கியமான பகுதி என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமா சார். திருக்குறள் மீது உங்களுக்கு எப்படி ஈடுபாடு, இதெல்லாம் ஒரு உரை எழுதணும் அப்படின்றதுக்கான எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு நீங்க எதை ஒரு மையமா வச்சு ஒரு உரை எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்க? உங்களுடைய உரையில இருக்கிற தனித்துவமான விஷயங்கள் என்ன? தனித்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருக்குறளுக்கு மூலமும் மெய்யுரையும், திருக்குறள் மூலமும் மெய்யுரையும் என்று தலைப்பை அளித்திருக்கிறேன். திருவள்ளுவனார் எழுதியபடியே, மூலத்தில் உள்ளதுபடியே அப்படியே கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி கொண்டு வந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால், ஜி.யு. போப் முதன்மை இடத்தை பெறுகிறார். மூலத்தில் உள்ளபடியே அப்படியே கொண்டு வந்தவர் ஜி.யு. போப். கலைஞர் அவர்களுடைய உரை மிக சிறப்பான உரை.
நான் பலருடைய உரையை படித்திருக்கிறேன். அதையெல்லாம் படித்து பரிமேலழகர் முதற்கொண்டு அத்தனை உரைகளையும் படித்துதான் நான் உரை எழுதியிருக்கிறேன். சற்று சிந்தித்து ஆய்வு செய்து எழுதியிருக்கிறேன், அவ்வளவுதான். அவையெல்லாம் சிறந்த உரை இல்லை, என்னுடைய உரைதான் மெய்யுரை என்று சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பொய்யுரையான்னு கேட்கக்கூடாது. மெய்யுரை அப்படின்னு எழுதியிருக்கிறேன், அதெல்லாம் பொய்யுரையான்னு கேட்கக்கூடாது. தொல்காப்பியனார் இலக்கணம் அந்த காலத்திலேயே வகுத்து வச்சிருக்கிறார். இனச்சுட்டில்லா பண்புகுள் பெயர் கொடை வழக்காரல்ல செய்யுளாரே அப்படிங்கிறார். செஞ்ஞாயிறுன்னு சொல்றோம், கருஞாயிறு ஒண்ணு இருக்கான்னு கேட்கக்கூடாது. வடவேங்கடம்னு சொல்றோம், தென்வேங்கடம் ஒண்ணு இருக்கான்னு கேட்கக்கூடாது. தென்குமரின்னு சொல்றோம், வடகுமரின்னு ஒண்ணு இருக்கான்னு சொல்லக்கூடாது. பெருங்கொற்றன் அப்படின்னு சொல்றோம், அப்ப சிறுங்கொற்றன் ஒருத்தன் இருக்கான்னு அதை கேட்கக்கூடாது. அதை போல மெய்யுரை என்று சொல்லுகின்றேன், பொய்யுரை ஒண்ணு இருக்கான்னு கேட்கக்கூடாது. இது மெய்யுரை. ஒருவரை நான் கேட்கிறேன், நீங்க நல்லவங்களா அப்படின்னு கேட்கிறேன். ஆமா ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறாரு. அப்ப மற்றவங்களாம் கெட்டவங்களா கேட்கக்கூடாது. அவர் நல்லவர், தன்னை அவர் நல்லவர் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்றார். அதை போல இது மெய்யுரை என்று நான் சொல்லுகின்றேன், மற்றதெல்லாம் பொய்யுரையா என்று கேட்கக்கூடாது. இது மெய்யுரை. அதுதான் இனச்சுட்டில்லா பண்புகொள் பெயர் கொடை வழக்காரல்ல செய்யுளாரே என்று சொல்லுகின்றார். அதுக்கு புறநடையா தொல்காப்பியர் சொல்றாரு, எடுத்த மொழி இனம் செப்பலும் உரித்தே அப்படிங்கிறார். மேலைச்சேரி கோழி அலைத்தது என்றால் கீழைச்சேரி கோழியும் அலைப்புண்டது என்று பொருள். குடங்கொண்டான் வீழ்ந்தான் என்றால் குடமும் வீழ்ந்தது என்று பொருள். இங்கே செப்பலும் உரித்தே என்று சொன்னதனால் செப்பாதனவும் உரித்து என்று பொருள் நமக்கு ஏற்படுகின்றது. ஆக ஆ வாழ்க அந்தணர் வாழ்க என்றால் மற்றவை எல்லாம் மற்றவரெல்லாம் சாக என்று பொருள் அல்ல. ஆ வாழ்க அந்தணர் வாழ்க, அவ்வளவுதான். மறுப்பு சொல்லக்கூடாது. அதை போல மெய்யுரை என்று நான் இதை கூறுகின்றேன் என்றால் பொய் மற்றதெல்லாம் பொய்யுரையா என்று கூறுதல் கேட்டல் கூடாது. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பத்தி ஒரு தமிழறிஞரா உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. பாவேந்தர் ஒரு புரட்சி கவிஞர், எள்ளளவும் ஐயமில்லை. அவர் திருவள்ளுவரை பற்றி திருக்குறளை பற்றி சொல்லுகின்ற பொழுது தெள்ளு தமிழடை சின்னஞ்சிறு இரண்டடிகள் அள்ளுதொருஞ்சுவை உள்ளுதொரும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளும் மரம்பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திரு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் என்பதற்கு பல கவிதைகள், அவருடைய கவிதைகளை எடுத்துக்காட்டாக காட்டலாம். ஒன்றே ஒன்று மட்டும். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா, நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்புட்பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி, இங்குன் நாட்டிற்கு இழுகழுதையாட்சியா, கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறித்து தமிழுக்கு விலங்கிட்டு நமக்குள உரிமை தமக்கென்பாரினின் வழி வழி வந்த உன் மரத்தனமெங்கே மொழிப்பற்றெங்கே, இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே கையிருப்பை காட்ட எழுந்திரு, குறிக்கும் முன் இளைஞர் கூட்டமெங்கே மறிக்குணா கடல் போல் மாப்பகை மேல்விடு, நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு, பொன் மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய், மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்துக, கைக்குள திறமை காட்டிட எழுந்திரு. இவ்வளவு புரட்சி மிக்க கவிதை பாரதிதாசனால் மட்டுமே எழுத முடியும் என்கின்ற அளவுக்கு எழுதியிருக்கிறார் என்றால் அது பெருமைக்குரிய செய்தி அல்லவா? இது ஒரு மரபு கவிதை. நான் புது கவிதைக்கு எதிரி அல்லன்.
புது கவிதையை மிகவும் விரும்பி படிக்கின்றவன். ஆனால் பெரும்பாலும் நான் எழுதுவது எல்லாம் அனைத்தும் மரபு கவிதைகள் தான். கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன் கலைஞர் அவர்கள் முரசொலியில் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தார்கள். கவிதை நடை என்று சொல்லலாம், அதை புது கவிதை என்றும் சொல்லலாம். உரிமை முரசின் ஒலி கேட்டு ஒட்டாரம் பேசும் மோனான் உள்ளத்தினரை, ஒதிய மர உடலினரை, சற்றே ஒதுங்கியிருக்கும் பிள்ளா என உரைத்துவிட்டு நடைபோடுக படை வீரரே என சங்க முழங்கும் சிங்க கூட்டம், ஆண்ட இனத்தால் மீண்டும் முற்றுகை, மாண்டிடும் புழுவே மகுடம் களத்து என வாழ் சுழற்றும் வலிமை கொண்ட சேனை, தேரோட்டி தெருவெல்லாம் அழகாக்கி எந்நாட்டிற்கும் வாழ்வளித்தான் என் நாட்டான், அந்நாட்டான் அடிமைப்பட்டான் எனில் அடங்குமோ ஆத்திரந்தான் என கள்ளிகளை கெல்லி எறிய துள்ளி எழும் மறவர்படை, வீழ்ச்சியுற்ற திராவிடந்தான் குழித்துவிட்ட உமைகள் என குள்ளநெறி கூட்டத்தினரை பழித்துவிட்டு கொடி தூக்கி இடியொலிக்கும் இளைஞர் யூகம், நெல் முளைக்கும் நம் நாடு சொல் முளைக்கும் இதய காடு, வெல் கொல் வெட்டு ஆம் பாடி வீடு பல் உதிருமில்லை என்றால் என் நாட்டை என பொல்லர்க்கும் பொல்லாத கள்ளர்க்கும் எடுத்துரைத்து போர் 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 எனவே தொடைதட்டி ஓடி வரும் தோழர் வரிசை, சேரர் வாழ்ந்த சிறப்பிடம் எங்கே, வீரர் பாண்டியர் அரசியன் கவிழ்ந்தது, சோழர் உலவிய சோர்விலா நாட்டிலே கோழை கொள்கைகள் குவிந்தது எவ்விதம் என விழித்திடும் வினாக்களும் எதிரியின் கோட்டைகளை இடித்திடும் கரங்களும் கொண்டு வெற்றி கலைஞனி சொட்ட சொட்டபமணி வரும் வீரர் பட்டாளம். இப்படி நீளமாக சென்று கொண்டே இருக்கிறது அவருடைய கவிதை நடை, அவருடைய புது கவிதை என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகும் பொலிவும் வாய்ந்தது அவருடைய எழுத்துகள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு கவிஞரா உங்களுடைய படைப்பு அப்படின்னு வரும்போது கவிதைக்கான மரபு அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? கவிதை கவிதையாக இருக்க வேண்டும். கவிதை என்ற சொல்லே பிற்காலத்தில் ஏற்பட்ட சொல். யாப்பு, செய்யுள், பாட்டு, தூக்கு, தொடர்பு என்றுதான் சொல்லுவார்கள். கவிதை என்ற சொல் பிற்காலத்திலே வழக்கத்தில் வந்த சொல். பழந்தமிழில் அந்த சொல் இல்லை. கவிதை கவிதையாக இருக்க வேண்டும். புது கவிதை இந்த காலத்தில் எழுதுகின்றார்கள், மிகச் சிறப்பாக எழுதுகின்றார்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், புது கவிதைக்கு நான் எதிரி அல்லன். இருப்பினும் மரபு கவிதைக்கு அவர்கள் வருதல் வேண்டும் என்பது என்னை போன்ற புலவர்களுடைய அவா. மரபு கவிதையை அவர்கள் மறவாமல் இருக்க வேண்டும். புது கவிதையை ஏற்றுக்கொள்வதிலே எந்தவித தடையும் நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் மரபு கவிதையை அவர்கள் போற்றி மரபு கவிதையிலே தன்னுடைய மனத்தை ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம் என்று கருதுகின்றேன். நான் முதலில் தென்றலில் ஒரு வெண்பா எழுதினேன் என்று சொன்னேன். அடுத்து திராவிட நாடு இதழில் 1962 ஒரு கவிதை எழுதி அனுப்பினேன். தடையென்ன செய்துவிடும். கொஞ்சம் படித்து காட்டுகிறேன். இருள் போக்கும் மனமுடையோன் எழுந்து விட்டான், ஏற்றமுடன் செயலாற்றத் தொடங்கிவிட்டான். இருள் தேக்கி வாழ்ந்தவர்கள் இனிமேல் இங்கே இடுகாட்டில் தீமனதை பொசுக்கிவிட்டு பெருமைசால் திருவிடத்தான் பின்னே நின்று பிறக்காதோ விடுதலை ஒரு நாளில் என்று என்பார். பொருள் பொதிந்த கொள்கையினை தூற்றுவோரும் புகழ்ந்துரைத்து பாடுகின்ற நிலையும் ஒரு நாள் திடமாக வரும் என்று திண்மையாளன் தூற்றுவோர் கஞ்சாத தூய வீரன் கடமையை செயலாற்ற துணிந்த போதில் கடுகளவும் நிலையழிய மாட்டான். எந்த தடை வந்த போதும் தயங்கான். எங்கள் திருவிடத்தின் பெருமையினை உயரச் செய்து அடிமை நிலை அழித்திடுவான். கொள்கைக்காக உயிரையே கொடுத்திடவும் அஞ்ச மாட்டான். இவ்வாறு எழுதியிருந்தேன். திராவிட நாடு இதழில் முதல் பக்கத்தில் இதை வெளியிட்டு
பெருமைப்படுத்தினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதை என்றும் நான் மறவாமல் நினைத்த வண்ணம் இருக்கின்றேன் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். ஒரு தமிழ் அறிஞரா தமிழ் மொழி மீது உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு? உங்களோட படைப்புலக பயணம் எப்படி நீண்ட இவ்வளவு தூரம் வந்திருக்கு? ஒரு அறிஞரா நீங்க பார்த்த விதம், மொழி மேல உங்களுக்கு இருந்த ஆர்வம், திருக்குறள்ல உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது? அதற்கான ஒரு உரை எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு? ஒரு கவிஞரா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பத்தின உங்களோட பார்வைகள்னு தமிழ் எழுத்துலகம் சார்ந்த உங்களுடைய பயணத்தை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம்.